नमस्ते वासुदेवाय धन्वन्तराये अमृतकलशहस्ताय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே போட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார் சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார் தாண்டவ கோனே தாண்டவ கோனே தன்னை அறிந்தார் வெற்றிகள் தானே நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே என்ன நரேன் இது இப்படி துரும்ப அழைச்சு போயிட்டா? ஓ, என்னோட வேலையும் சேர்த்து பாத்தியா? என்னோட ஆப்சன்ஸ்ல இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே இந்த பிரேம்குமார் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ சிலுவைகளை சுமந்திருப்பான்னு. நரேன், என்னது முகமெல்லாம் ஒரே துக்கம், ஒரே வேதனை, ஒரே ஏக்கம், ஒரே துன்பம். வாட் இஸ் திஸ்? ஏய் நரேன், இதெல்லாமே என்னோட பிரிவை தாங்க முடியாம தானே? சத்தியமா சொல்றேன் நரேன், எனக்கும் இதேதான். உங்க எல்லாரையும் பிரிஞ்சு ஒரு வாரம் தூக்கமே இல்ல. ராத்திரி வந்தாவே எனக்கு பயம். ஆமா, ஐயோ, நம்ம தேவி, நம்ம ரதி, நம்ம ஆகாஷ், நம்ம நரேன் இவங்க எல்லாரையும் பிரிஞ்சு திடீர்னு இங்க வந்துட்டோமேன்னு நான் அழுவேன், புலம்புவேன். ஆமா நரேன், உங்க யாருக்குமே மூளையே கிடையாதா? திஹார் ஜெயில், அதுல இருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? அப்படியே தப்பிச்சேன்னு சொன்னாலும் அது அப்படியே நம்பிடுவீங்களா? இப்ப எதை சொன்னாலும் நம்புவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஏழை அமிச்சேன். என்ன பாக்குற, அந்த தினேஷ் என் ஆளுதான். நான் சொன்ன டயலாக அவன் அப்படியே கொஞ்சம் கூட மாத்தாம ஒப்பிச்சு உங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். ரிட்டர்ன் ஆஃப் டிராகன், ரிட்டர்ன் ஆஃப் நிஞ்சா மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் பிரேம்குமார். எப்படி? சும்மா சொல்லக்கூடாது தேவி. அங்க ஒரு வேலையும் இல்ல, ஒரு பொறுப்பும் இல்ல, அப்படி ஒரு சுகவாசம், பெரிய பெரிய சகவாசம். ஆனா அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன கண்டாலே பொறுக்கல, பொறாம. போங்க சார், போங்க, போயிட்டு உங்க உடல், பொருள், ஆவி அத்தனையும் அந்த சாந்தி நிலையத்துக்கு அர்ப்பணிங்க. அதை விட முக்கியமான விஷயம், நீங்க ரதிய சின்சியரா லவ் பண்ணீங்க. அதனால அந்த சாந்தி நிலையத்துக்கே போய் அவங்க பக்கத்திலேயே செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு என்ன ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, விடுதலையாய் வந்ததான் வந்தோம்.
ஒரு வாரம் 10 நாள் ரெஸ்ட் எடுத்து நல்லா மீன் கறின்னு ஆக்கி சாப்பிட்டு அப்புறம் டியூட்டில ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா அதான் உங்களுக்கு பொறுக்கலையே. பிரேம் திகார் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான், சென்னையில ஒரு மர்ம பங்களால மறைஞ்சு வாழ்றான்னு 3ஆம் கிளாஸ் பையன் வாதியார்ட்ட போட்டு கொடுக்குற மாதிரி போலீஸ்ட போட்டு கொடுத்துட்டீங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், நீ சந்தோஷப்பட்டிருப்ப. ஆனா நான் உன்னையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன். போலீஸ் என்ன திகார் ஜெயில வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நீ உன் இதய சிறையில வச்சிட்ட. இல்லன்னு உன் வாய் சொல்லலாம், ஆனா உன் இதயத்தை கேட்டு பாரு, அது வேற வெர்ஷன் சொல்லும். ரதி, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்க, இது போன ஜென்மத்து பந்தம். அதான் விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு ஜென்மத்துல நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா இந்த நிலைமை தொடராது, தொந்தரவும் கொடுக்காது. இல்லனா ஜென்ம ஜென்மத்துக்கும் சேஸ் பண்ணும். பிரேம் சேசிங் ரதி மாதிரி இன்னும் நிறைய. ஷாம் சேசிங் ராகினி, சுந்தர் சேசிங் ராகவி, லலித் சேசிங் லாவண்யா, இந்த மாதிரி சொல்லிட்டே போனா பல பேர்கள்ல, பல நாடுகள்ல, பல ரூபத்துல துரத்தும். வேண்டாம் வேண்டாம் ரதி, லெட் இட் பி ஓவர் நவ். பிரேம் திரும்பி வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனி அவன் வரவே மாட்டான். திஹார் ஜெயிலே அவன் சரித்திரம் முடிஞ்சிடும். இனி அவன் தொந்தரவு குறுக்கீடு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இம்ப்ரவைஸ் பண்ணலாங்கிற வேலையில இறங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அத்தனையும் கனவாயிடுச்சு. ரதி, நாம இதை எதிர்பார்க்காட்டியும் விரும்பாட்டியும் திஸ் இஸ் த ஃபேக்ட். இப்படி ஆயிடுச்சேன்னு அழுது புலம்பி பிரயோஜனம் இல்ல, ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். எப்படி நரேன்? திரும்பி வந்தவன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சு நேரா என் கேபினுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண 250 கோடி எடுத்து வை, இல்லாட்டி என் சிஎஃப்ஓ பதவியை கூட டார்ச்சர் பண்ணானா? பிரேம்குமாரோட பல முகங்களை நம்ம பார்த்துட்டோம். ஆனா இந்த தடவை அவனோட இந்த மறுபிரவேசத்துல நிச்சயம் அவன் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுவான். இது நாள் வரை நடந்தது அறிவிக்கப்படாத யுத்தம். ஆனா இனி நடக்க போறது அறிவிக்கப்பட்ட யுத்தம். சோ அவனுக்கு சிஎஃப்ஓ போஸ்ட கொடுத்து மறுபடியும் உள்ள விட்டா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்ப அவனுக்கு செட்டில் பண்ணி அனுப்ப தேவையான 250 கோடி ரூபாய் எப்படி, எங்க போவோம்? அதுக்கு ஏதாவது வழிவகை இருக்கும். பொறுமையா யோசிப்போம். நான் யோசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு எந்த வழியும் தெரியல. இல்ல ரதி, சில நேரம் தீர்வு நம்ம கைக்கு பக்கத்திலேயே இருக்கும். ஆனா நாம பதட்டத்துல அவசரத்துல அது தெரியாம வேற எங்கெங்கயோ தேடிட்டு இருப்போம். ஓ, ஐ வாண்ட் டு டாக் டு டாக்டர் மேத்யூஸ். இதோ. ஓ, இத மாதிரி. மேடம், தவறவிட்ட பொருட்களை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தீங்க. எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து டேக் போட்டு வச்சிருக்கேன். நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு எது வேணும் வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா வேண்டாததை டிஸ்போஸ் பண்ணிடுவேன். சரி, எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். சத்யா, இன்னைக்கு இடைஞ்சல் ஜாஸ்தியா இருக்கு, அத வேற ஒரு நாள் பாத்துக்கலாம். ஓகே மேடம். யூ ஆர் ரைட் ரதி. இந்த சத்யா நமக்கு இடைஞ்சல் தான். அனுப்பிச்சிட்ட. குட் குட். அப்புறம் ரதி, என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதும் இந்த ஆபீஸ் முழுக்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிங்களாமே, கடா வெட்டி பொங்க வைக்காத குறையாமே. அப்படியா? ஆனா போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற கதையா நானும் வந்துட்டேன். பட் இத நீ எதிர்பார்க்கல. ஆமா, எதிர்பார்க்கல. இதான் என் ரதி. உண்மைய என்ன அழகா ஒத்துக்கிறா பாரு. ஐ அப்ரிஷியேட் யூ. ஏன் ரதி, நான் திரும்ப வந்தது உனக்கு ஷாக்கிங்கா இருக்குல்ல? என்ன ரதி, எடுத்ததுக்கெல்லாம் என்ன சந்தேகப்பட்டா எப்படி? அந்த சாமியார என்னால கொலை பண்ண முடியுமா? ஏன்
உன்னை கடத்தினது நான் தான் சொன்னாங்க. ஆனா உன்னை கடத்தினது நானா? உண்மை உனக்கே தெரியும். நாளைக்கு வரலாறு இப்படிதான் சொல்லும். இந்த நூற்றாண்டில் மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் இந்த பிரேம்குமார் தான். தேவி, அந்த தேவி ரிலீஸ் ஆகி வரும்போது நான் ரிலீஸ் ஆக மாட்டேனா? திரும்பி வந்ததும் என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பம். என்ன செய்ய, எதை செய்ய, எங்க போக, இப்படி ஏகப்பட்ட மனக்குழப்பம். குழப்பம் வந்தா அடுத்தது என்ன வரும்? தெளிவு வரும். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன், நான் மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன், பியூனானாலும் சாந்தி நிலையம் பியூனாவேன். ஏன்னா சாந்தி நிலையத்துல தான் என் ரதி இருக்கா. சாந்தி நிலையத்துல பியூனானா என் ரதிக்கு பக்கத்திலேயே இருக்கலாம். எவ்வளவு பெரிய குடுப்பன இது. அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு, அடமடையா, நீதான் சாந்தி நிலையத்தோட சிஎஃப்ஓ ஆச்சே, அப்புறம் ஏன் நீ பியூன் ஆகணும்னு. அதான் சிஎஃப்ஓ வேலைக்கு திரும்பவும் வந்துட்டேன். பிரேம், நீங்க சிஎஃப்ஓ ஆக முடியாது. ஏன்? சிஎஃப்ஓவா தேவி அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். வாட்? தேவி சிஎஃப்ஓவா? ஓகே ஓகே, நான் இல்லாதப்போ தேவியை சிஎஃப்ஓ ஆக்கிருக்கீங்களா? ரைட் ரைட், நோ ப்ராப்ளம். நான் தான் வந்துட்டேன்ல, அப்ப அந்த தேவியை நீ இனியும் தேவி தான் சிஎஃப்ஓ. ஓ ஓ ஐ see. சரி பரவாயில்ல. அப்ப என்னோட 250 crores கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். 250 crores மை மணி இல்லையா? தெரியும், உங்ககிட்ட அந்த அளவு பணம் இருக்காதுன்னு தெரியும். இருந்திருந்தா என் முகத்துல வீசி போடா வெளியேன்னு சொல்லிருப்பேன். சோ பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல, விட்டுடு. நான் சிஎஃப்ஆவே இருந்துட்டு போறேன். என்ன யோசிக்கிற? என் பணம் 250 கோடி தர போறியா, இல்ல என்ன சிஎஃப்ஓ ஆக்க போறியா? நல்லா யோசிச்சு முடிவெடு. ஓகே? அந்த ராஸ்கல் சிஎஃப்ஓ போஸ்ட் கேட்டு தகராறு பண்றானா? சும்மாவே ஆடுவான். போலீஸ் பிடிச்சிட்டு போய் அவனை ஜெயில போட்டதுக்கு அப்புறமும் ரிலீஸ் ஆகி வந்துட்டான்ல என்ன மாதிரி, அந்த திமிர் அவனுக்கு. அதனால்தான் ரொம்ப துள்றான். அவனை சும்மா விடக்கூடாது. அந்த மொரட்டு காலிக்கு கொஞ்சம் கொம்பு சீவனம். அவன் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அவனை நம்மளால என்ன செய்ய முடியும் தேவி? நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்காத. நான் நினைச்சேனா அவ்வளவுதான். அவன் சாப்டர் க்ளோஸ். பேசுறது தேவியா ஜிடிபியா? தி ஆர்ட் ஆஃப் வார் படிச்சிருக்கியா? யுத்த காலத்துல நம்ம ஆயுதத்தை எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு யுத்த சாஸ்திரம் சொல்லுது. எதிரி கையில AK-47 இருக்கும்போது நம்ம கையில கத்தி அம்பு வில்லுன்னு வச்சுக்கிட்டு சண்டை போட சொல்றியா? பிரேம்குமார சமாளிக்கிறதுக்கு ஜிடிபி தான் வேணும்னா நான் ஜிடிபி ஆகிறதுக்கும் தயாரா இருக்கேன். நீ ஆத்திரப்பட்ட அவசரத்துல பேசுற. இந்த மாதிரி நேரத்துல எடுக்கிற முடிவு பெரும்பாலும் தப்பாதான் இருக்கும். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. வெள்ளக்காரன் கையில துப்பாக்கி பீரங்கி எல்லாம் இருந்தது. ஆனா காந்தி நிராயுத பாணியா அகிம்சையால ஜெயிச்சாரு. தேவி, பிரேம்குமார நாம சாத்வீகமா தான் ஃபேஸ் பண்ணணும். அப்பா அவனை சமாதானப்படுத்த அவன் கேக்குற சிஎஃப்ஓ போஸ்ட அவனுக்கே தாரவாத்து கொடுத்துட வேண்டியதா? இத பத்தி நானும் நரேனும் நேத்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். பிரேமோட 250 கோடியை திருப்பி கொடுக்கறது தான் பெட்டர்னு நரேன் ஃபீல் பண்றான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய 250 கோடிக்கு நாம எங்க போறது? வேற என்ன, கடன் தான் வாங்கணும். அமௌண்ட் வேற அதிகமா இருக்கு. அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்து போட்ட கணக்கு தப்பாயிடுச்சுன்னா வட்டிக்கு மேல வட்டி கட்டி அப்புறம் சாந்தி நிலையமே மூழ்கிற நிலைமைக்கு வந்துரும். நோ, நீ அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் வேணும்னா என்னோட சிஎஃப்ஓ போஸ்ட ரிசைன் பண்ணிடுறேன்.
நான் வேணும்னா என்னோட சிஎஃப்ஓ போஸ்டை ரிசைன் பண்ணிடுறேன். எனக்கு பதவி முக்கியம் இல்ல, சாந்தி நிலையமும் பிரதிபாரதியும் தான் முக்கியம். சாந்தி நிலையத்தோட நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னடா இப்பதான் தேவிக்கு சிஎஃப்ஓ போஸ்ட் கொடுத்தோம், அதுக்குள்ள ரிசைன் பண்ண சொல்றோமேன்னு நீ ஒன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். தேவி பத்தி எனக்கு தெரியாதா? அப்படி ஒரு விஷயம் தேவி கிட்ட இருந்து ஆகணும்னா நான் தேவி கிட்ட உரிமையா சொல்லுவேன். தேவி எனக்காக அதை செய்வா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சிஎஃப்ஓ போஸ்ட் நீ இப்ப ரிசைன் பண்றத பத்தி நினைக்க வேண்டாம். அதுக்கான அவசியமும் தேவையோ இப்ப இல்ல. தினமும் நீ சிஎஃப்ஓவா வந்து உன் சீட்ல உட்காரு, உன் வேலையை பாரு. இந்த பிரச்சனைய நான் வேற விதத்துல டீல் பண்ணிக்கிறேன். பிரேம்குமார் எல்லா வித்தியும் தெரிஞ்சவன். அவனுக்கு நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக சாதாரண கடை ஊழியங்கிட்ட கூட அவன் நடிக்கவும் செய்வான். ஏன் பண உதவி செஞ்சு அவங்கள விலைக்கு வாங்கவும் தயங்க மாட்டான். சிஎஃப்ஓவா தன்னை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆனந்தியை தான் பக்கம் எடுத்து வந்தானே. ரிட்டர்ன் ஆஃப் பிரேமோட இம்பாக்ட் சிஎஃப்ஓ மேட்டர்ல தெரிஞ்சிருச்சு. ராதிகிட்ட டைரக்டா போய் எப்படி தேவிய சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணுவேன், அதுவும் நான் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க, அது செல்லாது, இதை எதிர்த்து நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன், எனக்கு திரும்பவும் என்னோட சிஎஃப்ஓ பதவி வேணும்னு சொல்லி தகராறு பண்ணிருக்கான். அப்போ ரதிக்கு கஷ்ட காலம்தான். இந்த சேலஞ்ச் அவ எப்படி ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியலையே. அதனாலதான் ராதிக்கும் சாந்தி நிறுத்துக்கும் என்னால எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சிஎஃப்ஓ போஸ்ட நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு ராதிகிட்ட சொல்லிட்டேன். வாட்? சிஎஃப்ஓ பதவியை ரிசைன் பண்ண போறியா? என்ன முட்டாள்தனமான காரியம் இது? திரும்பி வந்த பிரேம் சாந்தி நிலையத்தில் கால் வச்சதே ஆபத்து. மறுபடியும் அவன் சிஎஃப்ஓ போஸ்டிங்ல உட்காந்துட்டானா அதனால வரக்கூடிய விளைவுகளை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. முதல்லையாவது கோல்டு வார் தான் இருந்தது. பிரேம்குமாரால நம்மளை எதிர்த்து வெளிப்படையா எந்த செயலும் பண்ண முடியல. இப்ப நடக்கிறது வெளிப்படையான யுத்தம், ஓப்பன் வார். இந்த சிஎஃப்ஓ பதவியை பயன்படுத்தி அவன் என்ன வேணா செய்யலாம். இந்த விஷயத்த ரதியும் ஃபீல் பண்ணிருப்பா போல இருக்கு. அதனாலதான் என்கிட்ட நீ அவசரப்படாத, உன்னோட ரெசிக்னேஷனை நான் ஏத்துக்க மாட்டேன், நீ எப்பவும் போல ஆபீஸ் வந்துட்டு போ, இந்த விஷயத்த நான் வேற விதமா டேக்கிள் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அவ சொல்றதுதான் கரெக்ட். நீ சிஎஃப்ஓ போஸ்ட கண்டினியூ பண்ணணும். ரதி, ரதி. வரேன். டிரைவர் வரல? நீயா டிரைவ் பண்ண போற? ஆமாமா, டிரைவர் இஸ் ஆன் லீவ். நான் தான் டிரைவ் பண்ண போறேன். இங்க ரதிபாரதி. நான் தான். நீங்க? நான் லாயர் சண்முகநாதன். முக்கியமான விஷயமா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஓ, இஸ் டாக்டர் நரேன், எம்டி ஆஃப் சாந்தி நிலையம், மை ஹஸ்பண்ட். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்னடா இந்த நேரத்துல லாயர் நம்மளை பார்க்க வந்திருக்காருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமா இருக்குமே. ஏ, வக்கீலுக்கு உடம்பு சரியில்லாம இருக்க கூடாதா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. மிஸ்டர் குமார் ராஜா உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு டைரக்டரா இருந்தவர் தானே? எஸ், ஹி வாஸ் தி சீனியர் மோஸ்ட் டைரக்டர். உறவு முறையில அவர் உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான், ஆனா எங்க கிட்ட ரொம்ப அட்டாச்டா இருப்பாரு. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இறந்து போகும்போது he was an Alzheimer patient for last 3 years. தெரியும்ல? தெரியும். அதுக்கு முன்னால நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தாரு. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அவர் சுயநனவா இருந்தபோது 2005 தனக்கு பிறகு தன் சொத்தெல்லாம் யார் யாருக்கு போகணும்னு ஒரு உயில் எழுதி வச்சிருந்தார். அந்த சமயம் அவர் பக்கத்துல இருந்து சட்டப்பூர்வமான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு முறையா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது நான் தான். அவரோட அந்த உயிலை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் மேடம். அவரோட உயிலை பத்தி எங்க கிட்ட என்ன பேசணும்? அவரோட வாரிசுங்க மொத்தம் 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசல. இன்ஃபேக்ட் நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா கல்கட்டா புறப்பட்டு போறேன். திரும்ப வந்து தான் அவங்கள மீட் பண்ணி எலாபரேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட சாராம்சத்தை உங்களுக்கு நான் முதல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன உங்க 2 பேருக்குமே குழப்பமா இருக்கா? உயிலுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமா. நீங்க எதுக்கு இந்த விஷயமா ரதியை பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நான் புரியும்படி சொல்றேன். மிஸ்டர் குமாரராஜாவோட சொத்து மதிப்பு நியர்லி 1500 crores.
வாட்? அதுல 500 கோடி ரூபாய் டாக்டர் ரதி பாரதிக்கு சேரணும்னு எழுதியிருக்காரு. 500 கோடி ரூபாவா? எனக்கா? வாட் ஃபார்? இதுக்கே ஷாக்கானா எப்படி? இன்னொரு 500 கோடி ரூபாய் உங்க சாந்தி நிலையம் ஹாஸ்பிட்டலுக்கு சேரணும்னு எழுதியிருக்காரு. என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? சந்தோஷமான செய்தி தானே, அதான் சந்தோஷமா சொல்ல வந்திருக்கேன். இதுல முக்கியமான விஷயம், உயிலோட காப்பி மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஒரிஜினல் உயில் டாக்குமெண்ட் பெரியவர் தான் வச்சிருந்தாரு. உங்களால முடிஞ்சா அதை விசாரிச்சு கண்டுபிடிச்சு வைங்க. ஓகே?